ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரித்தீஸ் ரியல் எஸ்டேட். இன்றைக்கி நம்மளுக்கு திண்டுக்கல் மாவட்டம் அதிகாரிப்பட்டிக்கு நியர்பையாக ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், அதுவும் ரோடு ஃபேஸில் ஊரை ஒட்டினாப்பில் நம்மளுக்கு ஒரு தோட்டம் ஒன்று விற்பனைக்கு வந்துருங்க. இந்த தோட்டத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். கடைசி வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து என்ன சொல்ல வரும்ன்றது உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம செந்துறை போகக்கூடிய ரோட்டில் அதிகாரிப்பட்டிக்கு நியர்பையாக நம்மளுக்கு இந்த விவசாய நிலமானது விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த விவசாய நிலத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரோடு ஃபேஸு, அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஊரை ஒட்டி ஒரு கேட்டு போட்டு நம்மளுக்கு தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த தோட்டமான பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உள்ளே வந்து தென்னை, மா, வாழை, அதாவது தென்னையும் மாமரமும் வச்சு விட்ருக்காங்க. ஊடு பயிராக வந்து வாழை விவசாயம் பார்த்துருக்காங்க. வாழை விவசாயம் பார்த்து வாழை எடுத்துட்டாங்க. இதில் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு 2 ஏக்கருங்க. அதாவது 1 ஏக்கர் 20 சென்ட்டுக்கு வந்து விவசாயம் பார்த்துட்ருக்காங்க. மிச்சம் வந்து ஒரு 80 சென்ட்டுக்கு வந்து விவசாயம் பார்க்காம எம்டி லேண்டாக தான் போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் வந்து ஒரு கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸு, 5 HP மோட்ரு எல்லாமே நம்மளுக்கு இந்த விவசாய நிலத்தில் வந்துடுதுங்க. வாட்டர் சோர்ஸை பொறுத்த அளவுக்கு ஒரு நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும், நம்ம ஏரியாவை சுற்றிலும் விவசாயம் பார்க்கக்கூடிய நிலமாகவும், நம்ம ஏரியாவை பொறுத்த அளவுக்கு மா, தென்னை இது 2 தான் அதிகமாக சாகுபடி பண்ணுறாங்கங்க. நம்ம தோட்டத்தை ஒட்டினாப்புலையே ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான். அது மாதிரி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து நம்மளுக்கு 2 பாதை கனெக்ட் ஆகுதுங்க. அதாவது நம்மளுக்கு ஊரை ஒட்டினாப்புல ஒரு 60 மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மெட்டல் ரோடு போட்டிருக்காங்க. அந்த மெட்டல் ரோட்லேருந்து போய் நம்ம தோட்டத்தை கனெக்ட் பண்ணுற மாதிரியும், நம்மளுக்கு ஊருக்குள்ளே வந்து நம்ம 2 வீலரில் இந்த மாதிரி வந்து போகிறதுக்கு ஒரு வழி பாதையும் இந்த இடத்துக்காக அமைக்கப்பட்டிருங்க. மொத்தம் 2 பாதை வந்து இந்த தோட்டத்தை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த இடத்த பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து பாக்ஸ் ஷேப்பில் ஃபுல்லாக பென்சிங் போட்டு கேட்டு போட்டு பராமரிப்பு பண்ணக்கூடிய இடமாகவும் நம்மளுக்கு இந்த தோட்டமானது அமைஞ்சிருக்கு. இதை பொறுத்தளவுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா மா, தென்னை இதுதான் அதிகமாக சாகுபடி பண்ணியிருக்காங்க. ஊடு பயிராக வந்து வாழை இந்த மாதிரி போட்டு விவசாயமும் பார்த்துட்ருக்காங்க. அதே மாதிரி ஊட வந்து துவர பயிர் அதுவும் போட்டு விவசாயம் பார்த்துட்ருக்காங்க. அது மாதிரி ஆடு மாடுக்கு தேவையான செடி, புல் எல்லாமே போட்டு அங்கே ஒரு இதுவும் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேமிலி தங்கக்கூடிய அளவுக்கு ஒரு வீடும் அமைஞ்சிருக்குங்க. அந்த வீடை வந்து உங்களுக்கு வீடியோட ஆரம்பத்தில் காமிச்சிருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிணறோட வாட்டர் லெவலு நம்ம மேலேருந்து பார்த்தா அதிகபட்சம் ஒரு 15 அடி 20 அடி டிஸ்டன்ஸ்குள்ளே தான் வாட்டர் லெவலும் இருக்குது. அதே மாதிரி நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் தரக்கூடிய ஏரியாவாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. நம்ம மேலேருந்து கீழே பார்க்குறப்போ ஒரு 15 அடி டிஸ்டன்ஸ், நம்ம நிற்கிற இடத்துலேருந்து ஒரு 15 அடி டிஸ்டன்ஸில் தான் வாட்டர் லெவலும் இருக்குது. அதே மாதிரி இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு ஒரு வாட்டர் லெவல் நல்லா தரக்கூடிய ஏரியாவாகவும் வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நம்மளுக்கு இந்த இடமானது அமைஞ்சிருங்க. நம்ம வீடியோட ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்பேன், இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர். 1 ஏக்கர் 20 சென்ட்டுக்கு வந்து விவசாயம் பார்த்துட்ருக்காங்க. 80 சென்ட் வந்து எம்டி லேண்டாக போட்டிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு இதையும் கனெக்ட் பண்ணுறதுக்கும் கேட்டு போட்டு எல்லாமே பராமரிப்பு பண்ணி ஒரு பாதுகாப்பான இடமாகவும் நம்மளுக்கு இந்த இடமானது அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு வீடியோட இதில் சொல்லியிருப்பேன், ஒரு வீடு ஒன்று இருக்குன்னா அந்த வீடும் இந்த வீடு தாங்க. ஒரு ஃபேமிலி தங்கக்கூடிய அளவுக்கு வீடு இருக்குது. அட்டாச் பாத்ரூமோட எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய இடமாகவும் இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா மொத்தமாக 50 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க. எந்த அளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி தர முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி தரவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்களும் உங்களை விசிட் பண்ணி நேராக கூட்டு போய் காட்டுறோம். இந்த இடமானது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டேரெக்டாக ஓனர்கிட்டே உட்காந்து விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கி தரவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்ரி ஓரியன்டாக வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ பற்றின டீட்டெயில்ஸ் கொடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு தரீங்களோ அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் எங்கள் சேனல் வந்து க்ரோத் ஆகி போயிட்டே இருக்கும். உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தீஸ் ரியல் எஸ்டேட். அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு தரீங்களோ அந்த அளவுக்கு
எங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாகவும் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரதுக்கு சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் அனைவருக்கும் எங்கள் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.